9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். என் பேர் கனிஷ்தா. என் பேர் சுபஸ்ரீ. என்னோட பேர் ஹரிணி. என் பேர் ஜிஎஸ் லக்ஷிதா. என் பேர் எஸ் அமிர்தமுலட்சுமி. எங்கள் ப்ராஜெக்டோட நேம் என்னென்னா ML based smart traffic signal for railways. இது வந்து நம்ம ஒடிசாவில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் எடுத்திருக்கோம், பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அங்கே வந்து மொத்தம் 3 ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆனால் ரியலாக 2 ட்ரெயின் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் 2வது ட்ரெயினில் இருந்த கம்பார்ட்மெண்ட் மூவ் ஆகி இன்னொரு ட்ராக்கில் இருந்து இன்னொரு ட்ரெயினும் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. இதில் வந்து 2 ட்ரெயினில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டாங்க. இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ் என்னென்னா வந்து இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தடுக்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தடுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா மக்கள் உயிரிழப்பு வந்து பாதுகாப்பாக இது பண்ணலாம். மக்கள் உயிரிழப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் அதான் இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ். இன்டர்லாக்கிங் சிஸ்டமோட ப்ராசஸ் என்னென்னா கிராசிங் அப்புறம் வந்துட்டு சிக்னல் வந்து தான் மேனேஜ் பண்ணுறது. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம், இன்னொன்று வந்து மேனுவல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா என்னென்னா கம்ப்யூட்டர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணோம், அதுதான் வந்து எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். மேனுவல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்னென்னா ஒரு பர்சன் வந்து அந்த ட்ரிகரை வந்து இழுக்கிறது தான் வந்து மேனுவல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் வந்து இதோட சொல்யூஷன் என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு சிக்னல்ஸ்லேயும் கேமரா வச்சு அந்த கேமரா கண்ட்ரோலாக லோகோ பைலட்டோட இதில் வைக்க போகிறோம். அவர் அதை பார்த்து முன்னாடியே அங்கே ஒரு ட்ரெயின் இருந்ததுன்னா அவர் முன்னாடியே அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவார். அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வரனால சென்சார் வச்செல்லாம் அந்த இதை ஸ்டாப் பண்ண முடியாதனால தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் என்னென்னா அப்ராக்சிமேட்டாக 50 lakhs to Thank you.